கோடி சுவாமிகள் துணை அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற டாபிக் மேஷராசி. துவண்டு விடாதீர்கள். வாழ்க்கையில் மிகப்பெரிய சந்தோஷம், உச்சபட்ச சந்தோஷத்தை பார்க்கக்கூடிய நேரம் வந்துருச்சு. இவ்வளோ நாளாக உங்களுக்கு இருந்த தடை, போராட்டம், வலிகள் எல்லாமே உங்களை விட்டு கம்ப்ளீட்டாக கிளியர் ஆக போகுது. ஏன்னா இந்த ஒரு சூட்சமத்தை நீங்கள் ஃபாலோ பண்ணும்போது மிகப்பெரிய ஒரு கோடீஸ்வர நிலை அடைவீர்கள். தற்போது கோச்சார ரீதியாகவும் குரு செவ்வாய் அப்படின்ற பேட்டர்னை எப்படி வேலை செய்து பாருங்கள். குரு வந்து உங்களுக்கு பாக்கியத்தை கொடுக்கக்கூடியது, வெளிநாட்டு வாழ்க்கையை கொடுக்கக்கூடியது. இந்த செவ்வாய் தான் எதிர்பாராத அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடியது. உங்களுடைய ராசி அதிபதி, ஏன் லக்கணத்துக்கும் சொல்லலாம், மேஷராசி மேஷ லக்கணம். அப்படியேப்பட்ட ஒரு பவரான ஒரு பேட்டர்ன் இது. இந்த விஷயத்தை நீங்கள் முழுமையாக இதை ஆக்டிவேட் பண்ணிட்டீங்கன்னா எல்லாமே லைஃப்பில் எல்லா விஷயம் உங்களுக்கு 100% உங்களுக்கு பிடிச்ச மாதிரி நடக்க போகுது. அந்த பிடிச்ச மாதிரி நடக்கக்கூடிய சூழ்நிலைக்குள்ளே தான் நீங்கள் வரப்போகிறீங்க. இதுக்கப்புறம் உங்கள் வாழ்க்கையில் எல்லாமே ஏற்றம் தாங்க. எல்லா விஷயம் உங்களுக்கு ஏற்றமாக தான் இருக்கும். நினச்ச மாதிரியான ஒரு மிகப்பெரிய ஒரு வெற்றி, மிகப்பெரிய ஒரு சந்தோஷத்தை நீங்கள் பிரம்மாண்டமாக பார்க்க போகிறீங்க. இதில் ஒரே ஒரு பேட்டர்ன் ரொம்ப முக்கியமானது இதுதான். மஞ்சள் உடைய நீங்கள் பயன்படுத்துங்கள். கச்சிப்பு கூட வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் தங்கம் எதாவது இருந்தாலும் கையில் வச்சுக்கோங்க, மோதிரமாக போட்டுங்க. கனக புஷ்பரகன்ற மோதிரம் இருந்தால் ரொம்ப நல்லது. இல்லைனா கூட அந்த மோதிரத்துடைய ஃபோட்டோ கூட யூடியூப்பில் டவுன்லோட் பண்ணி பாருங்கள். உங்களுக்கு அந்த ஃபோட்டோ வேணும்னா நீங்கள் வாட்ஸ்அப்பில் மெசேஜ் பண்ணுங்கள், நான் உங்களுக்கு அனுப்புகிறேன். ஏன்னா அந்த எல்லோ சஃபயர்ன்றது மஞ்சள் வந்து மங்களகரமான வாழ்க்கையில் நடக்காத விஷயங்கள் எல்லாமே ஏற்படுத்தி கொடுக்கும். கல்யாணம் ஆகுதுங்களுக்கு கல்யாண வாழ்க்கை, குழந்தை இல்லாதவங்களுக்கு குழந்தை பாக்கியம், வீடு வாங்கின சொத்து இது வரைக்கும் வாங்க முடியாதவங்களுக்கு பிரம்மாண்டமான வீடு வாங்கின சொத்துக்கள். இந்த சமுதாயத்தில் நீங்கள் ஒரு பெரிய டாப் லெவல், நீங்கள் தான் மில்லியனர், மல்டி மில்லியனர், இவர் வந்து ஒரு மல்டி மில்லியனருங்க, இவர் மில்லியனர் அப்படின்னு ஒரு அங்கீகாரத்தை பெற்று உயர்வான ஒரு வாழ்க்கைக்குள்ளே போவீங்க. இந்த மஞ்சள் உடை, மஞ்சள் இதை பயன்படுத்த உங்களுக்கு ஒரு ஏற்றம் தான். அதே மாதிரி வந்து வியாழக்கிழமையில் மஞ்சள் வாங்கி வந்து வீட்டில் வைங்க. என்ன மாதிரி மிகப்பெரிய மேஜிக்கு, சந்தோஷமான விஷயம் எக்ஸ்ட்ரீமாக கொடுக்கும். நினச்சி பார்க்க முடியாத அளவுக்கு எக்ஸ்ட்ரீமாக கொடுக்கும். என்னங்க சொல்கிறீங்க, அப்படிலாம் எதுவும் எதிர்பார்த்த மாதிரி இல்லையே அப்படிலாம். நிச்சயமாக பாருங்கள், நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். 100% உறுதியாக இது வரைக்கும் பார்க்காத ஒரு சந்தோஷத்தை நீங்கள் கண்டிப்பாக பார்ப்பீங்க. இது வரைக்கும் பார்க்காத ரொம்ப பெரிய ஒரு சந்தோஷமான விஷயத்தை நீங்கள் பார்ப்பீங்க. ஏன்னா அந்த மஞ்சளுடைய மகிமை அவ்வளோ. அந்த மஞ்சளில் குறிக்கக்கூடிய குரு தான் பெரிய பணம், சுக்கிரன் சின்ன பணம், குரு பெரிய பணம். அப்படியே உங்களுக்கு 10 கோடி 20 30 கோடி அப்படின்ற அளவுக்கு அள்ளி கொடுப்பார். நாளைக்கே கொடுத்துட்டு வரான்னு கேட்டு நீங்கள் சந்தேகப்பட வேணாம், நிச்சயமாக கிடைக்கும். அதுக்கான பாதைகள் ஒவ்வொன்றாக ஒவ்வொரு லேயராக திறந்துக்கிட்டே இருக்கும். குரு ஜென்ம குரு 2ஆம் பாவத்தில் இருக்கார், பாக்கியாதிபதி ரிஷபத்தில் ஜென்மத்தில் 2 சுக்கிரனுடைய வீட்டில் இருக்கார். பணத்தை கண்டிப்பாக எக்ஸ்ட்ரீமாக கொடுத்தே ஆகணும். செவ்வாயோட நட்சத்திரத்தில் இருக்கிறாரு. செவ்வாயும் 3ஆம் இடம் வெற்றி ஸ்தானத்தில் இருக்கிறாரு, உங்களுடைய தைரிய ஸ்தானத்தில் இருக்கிறாரு. நீங்கள் இப்போ அதிகமாக ட்ராவல் பண்ணிகிட்ருப்பீங்க, பைக்லேயும் கார்லேயும் ட்ராவல் பண்ணிக்கிட்டே இருப்பீங்க. என்னடா இது அலைச்சலாகவே இருக்குது, வாழ்க்கை இப்படியே போயிட்டுருக்கு, நம்ம நம்பினவங்களாம் நம்மளை ஏமாற்றிட்டாங்களே, நம்ம வச்சுருந்த பணம், அந்த பணம்லாம் இன்றைக்கி இருந்ததுன்னா இந்நேரம் 50 கோடி ஆச்சு அதோட மதிப்பு, அதெல்லாம் வச்சுருந்தா இந்நேரம் 20 கோடி ஆச்சு, அதெல்லாம் 30 கோடி ஆச்சு. இந்த மாதிரி நினைக்கிறது விட்டுருங்க. நீங்கள் இழந்த விஷயத்தை விட 100 மடங்கு உங்கள் கைக்கு வந்துடும். இழந்த மதிப்போட 100 மடங்கு. உங்களுக்கு 50 வயசா, இன்னும் 10 வருஷம் இந்த உலகமே திரும்பி பார்க்குற உயரத்தில் இருப்பீங்க. இன்னும் 30 வருஷம் ஹாப்பியாக வாழக்கூடிய வாய்ப்பு உங்களுக்கு வரப்போகுது. இந்த நிமிஷத்தில் தான் சொல்கிறேங்க, மேஷராசி ஒரு வெற்றியை தடுக்கவே முடியாதுங்க. யாரும் நினச்சி பார்க்க முடியாத சந்தோஷமான வாழ்க்கையை கண்டிப்பாக வாழ்வாங்க. சகோதர உறவை நம்பினு ஏமாற்றிட்டாங்க, பங்காளி உறவுகளும் ஏமாற்றிட்டாங்க. 11ஆம் இடம் பாதகஸ்தானம், சனி வக்கரமாக இருக்குது குரு நட்சத்திரத்தில். இப்போ சனியோடைய குரு ராகுவோடைய நட்சத்திரத்துக்கு வரப்போகுது. அப்போ அபரிவிதமான ஒரு பணவரவு ஏற்படணும்னா உங்கள் சொந்தக்காரங்களை பற்றி வெளியில் போய் எங்கேயுமே குறை சொல்லாதீங்க. ஏன்னா 11ஆம் பாவன்றது பங்காளி உறவுகள். நீங்கள் சனியோடைய நேரடி 3ஆம் பார்வை செவ்வாயை பார்க்குது, மேஷத்தை பார்க்குது. அப்போ வந்து இளைய சகோதரரை குறை சொல்லக்கூடாது, போலீஸ்காரங்கள்ட்டெல்லாம் கோவப்படவே கூடாது. நேரடியாக 7ஆம் பார்வையில் சூரியனை பார்க்குது, அப்பா மேலே கோவப்படக்கூடாது. 10ஆம் பார்வையில் திருப்பி செவ்வாயை பார்க்குது.
உங்களுடைய முதுகுவலி சம்மந்தமான தொந்தரவுகள், அவமானம், வீட்டில் உங்கள் கணவர், உங்கள் மனைவி தேவையில்லாமல் டென்ஷன் ஆக்குறாங்க, ரொம்ப வருத்தப்பட வைக்கிறாங்க. ஆனால் அதுக்கு நீங்கள் ரெஸ்பான்ஸ் பண்ணிங்கன்னா ரொம்ப தொந்தரவு. ஏன்னா மிகப்பெரிய யோகமான ஒரு வாழ்க்கைக்குள்ளே நீங்கள் போக போகிறீங்கன்னு பார்த்து நீங்கள் டக்குன்னு வார்த்தையை விட்டுக்கிட்டு எதிர்மறையாக நீங்கள் பேசிகிட்டு இருந்தீங்கன்னா உங்களுக்கு நீங்களே எதிர்மறையான விளைவுகளை ஏற்படுத்திக்கிறீங்கன்னு அர்த்தம். அதை நீங்கள் ஏற்படுத்திக்காதீங்க. வேறு லெவல் வாழ்க்கையை வாழணும்னு முடிவு பண்ணிட்டீங்கன்னா பார்த்து இந்த இடத்துல பொறுமை தான் மிக மிக அவசியமான ஒன்று. பொறுமை இருந்தால் இந்த உலகையே திரும்பி பார்க்கும் உயரத்திற்கு நீங்கள் சென்று விடுவீர்கள். மிகப்பெரிய மகிழ்ச்சியான விஷயங்கள் உங்கள் வாழ்க்கையில் வரக்கூடிய வாய்ப்பு ஏற்படும். ஆனால் இதுக்கு நீங்கள் செய்ய வேண்டிய இன்னொரு பரிகாரம், எல்லை தெய்வங்கள், காவல் தெய்வங்கள், அந்த தெய்வங்களுக்கு இருக்கிற இடத்துல போய்ட்டு சேவல் தானம் கொடுக்க முடிஞ்சால் கொடுங்க. சேவல் நீங்கள் தானமாக கொடுக்கும்போது கேதுவுடைய தோஷங்கள் எல்லாமே நிவர்த்தி பண்ணிடும். ஏதாவது ஒரு காவல் தெய்வத்துக்கு போய்ட்டு சேவல் தானமாக கொடுங்க. இப்போ முடியலனாலும் இன்னும் ஒரு 3 மாதத்துக்கு அப்புறம் பண்ணுங்கள். ஏன்னா சில பேருக்கு செய்ய விடாமல் தடுத்துக்கிட்டே இருக்கும். இதை நீங்கள் செஞ்சு பாருங்களேன், ஒரு எக்ஸ்ட்ரீம் பாசிட்டிவான விஷயங்கள் எல்லாத்தையும் நீங்கள் பார்க்கலாம். ஆனால் அந்த கோயிலில் உண்மையிலுமே சேவல் தானத்துக்கு ரொம்ப ஃபேமஸ்ஸு, இந்த கோயிலுக்கு இங்கே தானம் பண்ணால் நல்லாயிருக்கும் அப்படின்னு நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் பண்ணுங்கள். ஏன்னா சும்மா எல்லா இடங்களையும் பண்ணிகிட்டு இருந்தால் அது சரியாக வராது. விசாரிங்க, நண்பர்கள்ட்ட, உறவினர்கள்ட்ட விசாரிங்க. ஏன்னா நீங்கள் இருக்கிற ஊரில் எது ரொம்ப ஃபேமஸோ அங்கே போய்ட்டு நீங்கள் பண்ணும்போது அல்டிமேட்டான ஒரு சந்தோஷத்தை பார்ப்பீங்க. இது வரைக்கும் பார்க்காத பிரம்மாண்டமான ஒரு யோகமான ஒரு வாழ்க்கைக்குள்ளே நீங்கள் போயிடுவீங்க. நிச்சயமாக எல்லாத்துக்கும் ஒரு சொல்யூஷன் இருக்குது. நீங்கள் சுய ஜாதகத்தை உங்கள் வீட்டருக்கே நல்லா அஸ்ட்ராலஜிலாம் இருப்பாங்க, நீங்கள் அவங்கள்ட்ட கூட பார்க்கலாம். நீங்கள் பார்க்கும்போது ஒரு தெளிவான ஒரு முடிவு, தெளிவான ஒரு பாதையை உங்களுக்கு ஏற்படுத்தி கொடுத்து அதில் இந்த பாதையில் போங்க, எல்லாமே நல்லதே நடக்கும் அப்படின்னு உங்களுக்கு சொல்லுவாங்க. அந்த பாதையில் நீங்கள் போக ஆரம்பிச்சிட்டிங்கனாலே எல்லாமே வெற்றி தாங்க. எல்லா விஷயமும் உங்களுக்கு சக்ஸஸ் தான், 100% சக்ஸஸ் தான். நீங்கள் யோசிக்கவே வேண்டாம், எல்லாமே வெற்றி தான் உங்களுக்கு. அதுக்கப்புறம் ரொம்ப டாப் லெவல், டாப் பொசிஷனுக்கு நீங்கள் போயிடுவீங்க. நீங்கள் எதுவுமே யோசிக்க வேண்டாம். நல்ல விஷயங்கள், நல்ல மாற்றங்கள் இறைவன் உங்களுக்கு கொடுக்கறதுக்காக எல்லா விஷயங்களுமே ஒவ்வொன்றா தெளிவாக உங்களுக்கு பாதையை உருவாக்கி மிகப்பெரிய மகிழ்ச்சியான விஷயங்கள் எல்லாத்தையும் உங்களுக்கு கொடுக்க வச்சுருவார். ரொம்ப முக்கியமாக என்னது எல்லாமே எனக்கு ஏமாற்றிட்டுருக்காங்க இந்த வார்த்தை மட்டும் சொல்லவே சொல்லாதீங்க. உங்களை அறியாமல் வரக்கூடிய வார்த்தை இது. ஏன்னா வாழ்க்கை இப்படியே ஓடிடுமோ, இப்படியே முடிஞ்சிடுமோ அப்படி நீங்கள் இந்த வார்த்தையை சொன்னீங்கன்னா அந்த கடவுள் நினைப்பார், ஓ இவங்களுக்கு இப்படி சொன்னால் தான், இப்படி இருந்தால் தான் பிடிக்கும் பழகு, அப்போ இதேமாரியே வாழ்க்கையை உங்களுக்கு கொடுத்துருவோம் அப்படின்னு சொல்லி உங்களுக்கு நீங்களே எதிர்மறையான வலையை நீங்களே க்ரியேட் பண்ணிக்கிறீங்கன்னு அர்த்தம். அந்த எதிர்மறை வலையை வேறு யாரும் க்ரியேட் பண்ணல, நீங்களே தான் க்ரியேட் பண்ணிக்கிறீங்க. தயவுசெய்து அந்தமாதிரி க்ரியேட் பண்ணிக்காதீங்க. உங்களுக்கு மிகப்பெரிய மகிழ்ச்சியான விஷயங்கள், நல்ல நல்ல விஷயங்கள் எல்லாமே ஏற்படுத்தி கொடுக்க போது மிக உயர்வான ஒரு வாழ்க்கையை நீங்கள் நிச்சயமாக வாழ்வீங்க. நல்ல விஷயங்கள் உங்களுக்காக இருக்குது. 30 கோடி அப்படின்றது வெறும் நம்பர் தான், நம்பர்னு நினச்சிடாதீங்க. உங்கள் வாழ்க்கையில் மகிழ்ச்சியான விஷயங்கள் நிறைய விஷயங்களுக்கு ஏற்படுத்தக்கூடிய வழிகாட்டியாக ஒவ்வொரு பாதையாக உங்களுக்கு நிகழும். ஏன்னா இதை விட பெரிய இலக்கு அடையிறதுக்கான அத்தனை தைரியம், அத்தனை அம்சங்களும், அத்தனை விஷயங்களும் உங்கள்கிட்ட இருக்குது. இந்த ஒரு சூட்சமோ 30ன்றது 3, 3ன்றது குருவுடைய தன்மை, உங்களுக்கு பாக்கியஸ்தானம், வெளிநாட்டு வாழ்க்கை, நீங்கள் வெளிநாட்டிலேருந்து உங்களுக்கு பெரிய பெரிய தொகை பணம் வரப்போகுது. உங்களுக்கு நிறைய பெரிய பெரிய பிக் ஷாட்ஸ் எல்லாமே உங்களுக்கு ஃப்ரெண்டாக போகிறாங்க. அதுக்கப்புறம் உங்களுடைய ஸ்டேட்டஸ், உங்களுடைய நிலை, இது எல்லாமே வேறு ஒரு லெவலில், வேறு ஒரு தரத்தில் உங்களுக்கு கொண்டு போங்க. வேறு ஒரு லெவல், வேறு ஒரு தரத்துக்கு உங்களுக்கு கொண்டு போனாலே எல்லாமே உங்களுக்கு ஹை லெவல் வேல்யூ நீங்கள் உருவாக்கிடுவீங்க. அந்த ஹை லெவல் வேல்யூ நீங்கள் தொட்டுட்டிங்கனாலே அதுக்கப்புறம் உங்களுடைய பாதை பிரகாசமாக இருக்கும். இது வரைக்கும் நடந்த எதிர்மறையான விஷயங்கள் எல்லாத்துக்கும் ஒரு முடிவுரையாக இனிமேல் இருக்க போகிறது. பிரம்மாண்ட வெற்றியை, பிரம்மாண்ட சந்தோஷத்தை பார்ப்பதற்காக தான் இந்த உலகத்திற்கு வந்திருக்கிறீர்கள். இனி உங்களுக்கு எல்லாம் நினச்ச விஷயங்கள் அனைத்தும் ஒவ்வொன்றாக கிடைக்கும். நீங்கள் ஒரு விஷயம் தொடர்ந்து செவ்வாயத்தன்மையை பாசிட்டிவாக பலமாக்க கோவப்படவே கூடாது. பூனை நாய்க்கு தொடர்ந்து பிஸ்கெட்டு வைங்க. பூனை நாய்க்கு பிஸ்கெட்டு வச்சிங்கன்னா செவ்வாயோடைய காரகத்துவம் பவர் ஆகிடும். செவ்வாயோட காரகத்துவம் நீங்கள், உங்களுடைய உயிர் ஸ்தானம்,
வீடு வாங்கணும், சொத்து, எல்லா விஷயம் உங்களுக்கு வேறு லெவலில் கொண்டு வந்துடும். வேறு லெவலுக்கு அதுக்கப்புறம் நீங்கள் போயிடுவீங்க. அதுக்கப்புறம் உங்களை யாருமே ஒன்றுமே பண்ண முடியாது. நீங்கள் நினச்சது தான் நடக்கும். நீங்கள் நினச்ச மாதிரியான வாழ்க்கையை உறுதியாக வாழ போகிறீங்க. இனி எல்லாம் நல்லது தான் நடக்க போகுது.